ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெண்டைக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம அந்த வெண்டைக்காயை தண்ணியெல்லாம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிரும். நல்லா வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். நான் மோஸ்ட்லி நான்ஸ்டிக்கில் தான் சமைப்பேன். ஏன்னா கொஞ்சமாக நமக்கு ஆயில் கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால தான் அதில் வந்து அரை பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ போட்டு கொஞ்சம் வணங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அப்போது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து பியூரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தக்காளியிலேருந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வணக்கிக்கலாம். இந்த பதம் வரும்போது மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகா பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த பதம் வரும்போது நம்ம இப்போ தான் உப்பு சேர்த்த போகிறோம். உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்தி இந்த மசாலாவோட சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு பேனில் 6 பாதாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் அரைச்சிட்டு பவுட்ரு மாதிரி கொஞ்சம் கொரன்னு பவுட்ரு மாதிரி கொரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மசாலா கூட சேர்த்திக்கலாம். இந்த பாதாம் பவுட்ரு சேர்த்துறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் சேர்த்துறோம். இது வந்து கொஞ்சம் ட்ரை டைப்பான ஒரு டிஷ் தான். இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்திட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்ற அளவு. நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.